கதைத்துளி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். சைவ தொண்டு செய்த 63 நாயன்மார்களில் ஒருவரான உருத்திர பசுபதி நாயனாரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். காவிரி நதி பாயிற சோழ நாட்டில் திருத்தலையூர் அப்படிங்கிற ஊர் ஒன்று இருக்குது. அந்த ஊரில் அந்தனர் குலத்தில் பசுபதியார் அப்படின்னு பெயர இருக்கிற ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் சிவபெருமான் மீது பேரன்பு கொண்டு திருத்தொண்டு புரிவதை விருப்பமாக உடையவராக விளங்கினார். வேதத்தில் வருகின்ற உருத்திர மந்திரத்தை உள்ளன்போடு இறைவனது திருவடியை தியானித்து சொல்வார். இதுதான் அவருடைய திருத்தொண்டாகும். அந்த ஊரில் ஒரு அழகான தாமரை குளம் ஒன்று இருந்தது. அங்கு பறவைகளும் வண்டுகளும் அதனுடைய கரையில் அழகாக விளையாடும். குளத்துக்குள்ள வரால் மீன், கயல் மீன் இவையெல்லாம் நீந்தும். தாமரை மலர்கள் பூத்திருக்கிற அந்த தாமரை குளத்தில் பசுபதியார் என்ன பண்ணுவாருன்னா இறங்கி கழுத்தளவு இருக்கிற அந்த குளிர்ந்த நீரில் நின்று கொண்டு தன்னுடைய 2 கைகளையும் தலைக்கு மேலே குவித்து மனதில் சிவபெருமானினுடைய திருவடியை நினைத்து அந்த உருத்திர மந்திரத்தை சொல்லுவார். இது இரவு பகல் இடைவிடாமல் தொடர்ந்து சொல்கிறது தான் இவருடைய வேலையாக இருந்தது. அதனால் அவர் தாமரை மலரை இருப்பிடமாக கொண்ட பிரம்மா போல விளங்கினார். உருத்திர மந்திரத்தை நாள்தோறும் சொல்லி வருவதனால சிவபெருமான் மனமகிழ்ந்து அவருக்கு திருவருள் புரிந்தார். அதன் விளைவாக தான் பசுபதியார் இறைவனுடைய நிழலில் இனிது அமர்கின்றார். உருத்திர மந்திரத்தை இடைவிடாமல் சொல்லி சிவபெருமானுடைய திருவடியை அடைந்ததால தான் அவருக்கு உருத்திர பசுபதி நாயனார் என்று அழைக்கப்பட்டார். சுந்தரர் இதை என்ன சொல்கிறார் அப்படின்னா, உருத்திர பசுபதிக்கும் அடியேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுடன் பேசிக்கொண்டிருப்பது டாக்டர் ஜெயந்தி சிவசங்கர். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றொரு கதை வழியே உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.